திருப்பலி முன்னுரை. திருவழிபாடு ஆண்டின் பொது காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இறைமகனின் திருமுழுக்கு பெருவிழா இறைமகன் இயேசு பிறந்து 30 ஆண்டுகள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவர் இப்பொழுது பொது வாழ்வில் நுழையும் முன் அவருக்கு தேவைப்பட்டது தூய ஆவியானவர் ஆற்றலும் துணிவுடன் தன் 3 ஆண்டுகால பொது வாழ்வில் மக்களை செம்மைப்படுத்த தந்தையாம் கடவுளின் அருளும் தேவைப்பட்ட போது அவர் திருமுழுக்கு யோவானிடம் சாதாரண மக்களைப் போல வந்து நின்று திருமுழுக்கு பெறும் வேளையில் ஆவியானவர் இறங்கி வர தந்தை தன் ஒரே மகனிடம் பூரிப்படைவதையும் வானத்திலிருந்து கேட்ட குரலொலி சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வெறும் சடங்காக பாராமல் திருமுழுக்கின் செயல்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயலுகிறோமா என்ற கேள்விக்குறி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளான நாம் அதை நம் பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இப்பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பெற மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் செய்கின்ற தொழில் வளர்ச்சிக்காகவும் விவசாயம் கால்நடை செழித்தோங்கவும் முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணி சபரியம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற பணி சிறக்கும், கண் பார்வை நன்றாக தெரியவும், மகன் அருள்ராஜுக்கு அரசு பணி கிடைக்கவும், மகள் குடும்ப நலனுக்காகவும் பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்துள்ளவங்க மரித்த அந்தோணி சுவாமியின் 15ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய ஆன்மா ஆண்டவருக்குள் இன்ப சாந்தியடையும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி அல்ஃபோன்ஸ் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற பணி சிறக்கவும், மகன் பிரான்சிஸ் மகள் பொன் பிரபா படிப்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், பிறந்தநாளை கொண்டாடும் பொன் பிரான்சிஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து ஆசீர்வதிக்கவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை நீர் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வுதரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஒப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே
துன்பத்தில் வேர்ப்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்க பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவியார் இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு அறிவிக்கப்பட்டதை தெளிவாக இன்றைய வாசகத்தின் வழியாக பதிவு செய்கிறார். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று ஆண்டவர் பெருமிதம் கொள்கின்றார். அவர் வழியாக நாம் அடையவிருக்கும் நன்மைகளை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்டு சிந்தித்து ஆண்டவரில் பூரிப்படைவோம்.
முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய, மேலும் 6 முதல் 7 முடிய. எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய, மேலும் 6 முதல் 7 முடிய. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்று முன்னாசி உண்டு, வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
தெய்வமே இயேசுவே 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 இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட பெறப்போகும் அருள் வளங்களை எடுத்துரைக்கின்றார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அழகையின் சோதனைகளிலிருந்து நம்மை விடுவித்து என்றும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார். இறைவாக்கினர் எசாயாவை போல் புனித திருத்தூதர் பேதுருவும் ஆண்டவரின் அருள் கொடைகளை ஆழமாக நம் உள்ளத்தில் பதிவு செய்யும் இவ்வாசகத்தை கவனித்து இறையருள் பெறுவோம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து அதிகாரம் 10 34 முதல் 38 முடிய உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 34 முதல் 38 முடிய உள்ள இறை வார்த்தைகள். கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து அருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்போது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே
தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளில் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நமது திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்க எப்போ திருமுழுக்கு வாங்கினீங்க? ஞானஸ்தானம் எப்போ வாங்கினீங்க? யாருக்கா தெரியுமா? ஞானஸ்தானம் பெற்ற டேட்டு, தேதி யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞானஸ்தானம் வாங்கின தேதி உங்களுக்கு தெரியுமா? என்ன சிரிக்கிய? உங்களுக்கு தெரியாதுன்னா அப்போ எனக்கும் தெரியாது. எனக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அதான் உண்மை. ஆனால் பிறந்த நாள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பிறந்த நாள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் பார்த்தா ஒரு சில பேருக்கு 2 பிறந்த நாள் உண்டு. ஆதார் கார்டில் ஒரு பிறந்த நாள் உண்டு, டிசியில் ஒரு பிறந்த நாள் உண்டு. என்ன மாதிரி ஆட்களுக்கு 3 பிறந்த நாள் உண்டு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். அவ்வளோ பெரிய கூட்டத்திலே கத்தோலிக்க அவையில் உள்ள எல்லா மக்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். உங்களுக்கு உங்கள் திருமுழுக்கினுடைய நாள் தெரியுமா என்று கேட்டார். நம்மளை மறுதான் என்ன செஞ்சாங்க? பெரும்பாலும் என்ன செய்யல? கை தூக்கவில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு என்ற இந்த திருவருட்சாதனம் நமது வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த திருவருட்சாதனம் எவ்வளவு தூரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் நாம் திருமுழுக்கை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இந்த திருமுழுக்கின் போது நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடவுளை தேடி வர வேண்டும். எனவேதான் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே இந்த திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தது என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா இல்லையா? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவையா இல்லையா? சொல்லுங்க. வேற லாங்குவேஜில் கேட்டனா, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவையா தேவையில்லையா? பேரை சொல்லி கேட்டதான் கொடுப்பீங்களா? தேவையா தேவையில்லையா? ஏமா ராசாத்திகளா, உங்களைத்தான் கேட்டேன். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவையா தேவையில்லையா? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிய? தேவையா தேவையில்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அக்கா ஆமான்னு சொல்லுதா? ஆமாவா இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவை அப்படின்னா, அது தேவையில்லை அப்படின்னா, ஞானஸ்தானம்னா என்ன அதுக்கு தெரியணும். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான்
இந்த கேள்விக்கு என்ன செய்ய முடியும்? பதில் தெரியும். ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தருக்கும் சின்ன குறிப்பிடம் கொடுத்துடலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஜென்ம பாவம் கர்ம பாவம் போக்கி நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் மாற்றுவதுதான் எனது ஞானஸ்தானம். ஜென்ம பாவம் கர்ம பாவம் போகிறது, கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம், திருச்சபையின் உறுப்பினராக மாறுகிறோம். அதுதான் ஞானஸ்தானம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ சொல்லுங்க, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. உண்மையிலே தேவையில்லை. சரிங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு தேவை கிடையாது. ஏன்? அவர் பாவமே செய்யாதவர். ஜென்ம பாவமும் கிடையாது, கர்ம பாவமும் கிடையாது. நமக்கு கர்ம பாவம் உண்டு, ஜென்ம பாவம் உண்டு. நாம் செய்த பாவங்களும் உண்டு. முதல் பெற்றோர் செய்த பாவம் என்ன செய்யுது? நம்மளை விரட்டிட்டே வருது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் பாவம் செய்ததில்லை, குற்றம் செய்ததில்லை, அடுத்தவர்களை பழித்து பேசவில்லை, அடுத்தவர்களை பற்றி புரணி பேசவில்லை. எனவே அவருக்கு என்ன தேவையில்ல? திருமுழுக்கு தேவையில்லை. இப்ப அடுத்த ஒரு கேள்வி, அப்ப எதுக்கு போய் லைன்ல நின்னாரு? அப்ப எதுக்கு போய் வரிசையில நின்னாரு? கேள்வி வருதா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குற்றமே இல்லாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்? இந்த கேள்விக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? நாம கத்தோலிக்க திருச்சபையில உறுதியா இருக்க முடியும். அல்லது யாராவது வெள்ளச்சலை கட்டிட்டு வருவாங்க, சோஸ்திரம் ஓத்திரம் அப்படிமாங்க, போயிடுவோம். அது பெரிய பிரச்சனையா போயிடும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த திருமுழுக்கு தேவை அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அவன் என்ன அப்படின்னா படு தருதலை, இருக்கிறதுலே கழிச்சு போட்ட ஒரு தருதலை வச்சுக்கோங்க. அவன் என்னன்னா எப்போ பார்த்தாலும் வம்பு தும்பு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு அடுத்தவங்களை அடிச்சிட்டு உடைச்சிட்டு அப்படிதான் இருந்தான். சொல்லி பார்த்தாங்க, ஊருக்காரங்க கேட்கல, மிரட்டி பார்த்தாங்க, ஒன்றும் பணியலை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இவனுக்கு என்ன செய்யணும்? இவன் திருந்தணும் அப்படின்னா இவனை ஒரு மரத்தில் கெட்டி வச்சு என்ன செய்யணும்? வர்றவன் போறவங்களாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. அவனை கெட்டியும் வச்சுட்டாங்க. இவனை கெட்டி வச்சதை கேள்விப்பட்ட அந்த தாய், அந்த அம்மா என்ன செஞ்சா? வேகமா ஓடி வந்து எல்லாருடைய காலிலையும் விழுந்து என்ன செஞ்சா அப்படின்னா, அவ கேட்டா, தயவு செய்து என்ன செய்யுங்க, என் மகனை விட்டுருங்க, தயவு செய்து என் மகனை விட்டுருங்க, அவன் தெரியாம செஞ்சிட்டான் அப்படின்னு. உடனே ஊர்க்காரங்க சொன்னாங்க, அவன் தெரியாமலாம் செய்யல, தெரிஞ்சுதான் செஞ்சான் அப்படின்னு. தெரிஞ்சுதான் செஞ்சான். திரும்ப அவன் என்ன சொன்னா அப்படின்னா, சரி அவனுக்கு பதிலாக என்ன கட்டி வச்சு என்ன செய்யுங்க, அடிங்க என்று சொன்னான். என்ன கட்டி வச்சு அடிங்கன்னு சொன்னான். பிரியமானவர்களே, தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறவள் தான் தாய். எனவே தான் என்ன சொல்றாங்க? பெத்த மனம் என்னது? பித்து. பெத்த மனம் பித்து என்று சொல்கிறார்கள். பெத்த மனம் பித்து அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பையன் அம்மாவுக்கு இவ்வளவு வெக்கத்தை உருவாக்கிட்டோமே, அம்மாவுக்கு இவ்வளவு கேவலத்தை உருவாக்கிட்டோமே அப்படின்னு நினைப்பானா? ஒரு கணம் கூட நினைக்க மாட்டான். அதனாலதான் என்ன சொல்றாங்க? பிள்ளை மனம் கல்லு. சொல்ல வேண்டியதானே, பிள்ளை மனம் கல்லு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி அந்த தாய் குற்றமே செய்யாதவள் குற்றம் செய்த தன் மகனுக்காக ஓடோடி போய் எல்லாருடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலோ, அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு பாவம் செய்த நமக்காக அவர் கெஞ்சி கேட்கின்றார் தந்தையிடம். எப்படி அந்த தாய் என்னை கட்டி வைத்து நீங்கள் என்னை அடியுங்கள் என்று சொன்னாரோ, அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே கட்டி வைத்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்ப இயேசு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த பாவம் செய்யாதவர் தான் சிலுவையிலே மரித்தார். இயேசு எதற்காக மனுவுரை எடுத்தார்? நமக்காக தான் மனுவுரை எடுத்தார். இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எனக்காக அறையப்பட்டார். அப்போ இயேசு யாருக்காக திருமுழுக்கு பெற்றார்? அவருக்காக அல்ல. யாருக்காக? நமக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாம். நமக்காக. அதனாலதான் என்ன செஞ்சாரு? திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்க போய் என்ன செஞ்சாரு? வரிசையில் நின்று அதை பெற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார். எப்படி பெற்றார்? தாழ்ச்சியோடு அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சுது. இப்போ குழப்பம். என்ன குழப்பம் தெரியுமா? எந்த திருமுழுக்கு வாங்கணும், எந்த திருமுழுக்கு வாங்கணும்? குழந்தைகள் திருமுழுக்கா அல்லது முக்கி எடுக்கக்கூடிய திருமுழுக்கா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் கத்தோலிக்கர்களாக நாம் என்ன செய்கிறோம்? குழம்பி போய் நிற்கும். குழப்பம். எது நல்லது, எது நல்லது? சின்ன பிள்ளைகள் வாங்குற திருமுழுக்கு நல்லதா, அல்லது அங்கே ஏதாவது ஊரணியில் என்ன செய்யணும் ஒரு முக்கி எடுக்கக்கூடிய திருமுழுக்கு? பல நேரத்தில் குழம்பி போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழப்பம் வாழ்க்கையில் வரவே கூடாது. இந்த குழப்பம் வாழ்க்கையில் வரவே கூடாது. ஒருத்தன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தான் பொண்டாட்டியை தொலைச்சிட்டான். திருவிழா கூட்டத்தில் தான் பொண்டாட்டியை தொலைச்சிட்டான். தொலைச்சவன் என்ன செஞ்சான்னா, காவல் நிலையத்தில் போய் என்ன செஞ்சான், அங்கே புகார் செஞ்சான். என் மனைவியை காணலை, தயவு செய்து என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. ஆய்வாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போயா, நான் கண்டுபிடிச்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் கழித்து அவனுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டாங்க. இங்கே பாரு, 3 பேர் இருக்காங்க, இந்த 3 பேரில் யார் உன் பொண்டாட்டின்னு பார்த்து கூட்டிட்டு போயா அப்படின்னாங்க. பார்த்தா மிகச்சிறந்த ஒரு நடிகை, மிகச்சிறந்த ஒரு நடிகை, நல்ல சிவப்பு. பார்த்த உடனே அவன் என்ன சொல்லிட்டான்னா, இது என் பொண்டாட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டான். இது என் பொண்டாட்டி கிடையாது. 2வதாக பார்த்தா பெரிய நாட்டியக்காரி, அழகும் பேரழகும். பார்த்த உடனே சொல்லிட்டான், இது என் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். 3வது கொஞ்சம் கருப்பா இருந்த ஒரு அவன் எடுத்தெடுப்புல இவளையும் பொண்டாட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவதான் அவன் பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி. ஆய்வாளருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏடா இதுதானே உன் பொண்டாட்டி அப்படின்ன உடனே, வேண்டாம் சாமி அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அவன் சொன்னான், சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு கதை படிச்ச ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னா. என்ன கதை அப்படின்னா, கோடாரி ஒருத்தன் என்ன செய்வான், வெட்டிட்டு இருப்பான். கோடாரி ஒருத்தன் என்ன செய்வான், ஆற்றுல வெட்டிட்டு இருப்பான். அவன் கோடாரி என்ன செஞ்சிடும், குளத்துக்குள்ளே விழுந்துடும். அப்போ அங்கே ஒரு தேவதை வந்து கேட்பான். தங்க கோடாரி எடுப்பான். தங்க கோடாரி எடுத்தவுடனே, இது உன் கோடாரியா அப்படின்னு கேட்பான். அவன் இல்லம்பான். 2வது வெள்ளி கோடாரி எடுத்துட்டு, இது உங்களை தான் அப்படிவான். இல்லை அப்படிம்பான். 3வது அவன் இரும்பு கோடாரி எடுக்கும்போது, இதுதான் அப்படின்னு சொன்னோடனே, 3 கோடாரியும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பொண்டாட்டியை வச்சே நம்மளால் என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. 3 பேர்த்த வச்சு எப்படி சமாளிக்க? ஒரு குழப்பம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் கத்தோலிக்கர்களாகிய நாம் குழம்பி போய் தான் இருக்கோம். குழப்பம் அதிகம் நமக்கு. எந்த திருமுழுக்கு நல்லது? என் அன்புக்குரியவர்களே, நல்லா யோசித்துக்கோங்க. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார் என்றால் அவருக்கு முன்பே திருமுழுக்கு யோவான் கொடுத்தார். திருமுழுக்கு யோவானுக்கு முன்பே அந்த பழக்கம் இருந்தது. அங்கு கொடுக்கப்பட்ட திருமுழுக்கு அல்ல, மாறாக மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம். மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம், அதுதான் திருமுழுக்கு. அதுதான் என்ன சொன்னாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாரு, பரிசேயர்கள் சதிசேயர்களை பார்க்கின்ற பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலும் தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு ஆலோசனை சொன்னது யார் என்று கேட்டார். ஏன்னா அவனும் என்ன செஞ்சான், வந்தான். ஐயோ நான் மனமாறிட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஒரு செயலில் காட்ட வேண்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அது திருமுழுக்கு அல்ல, மாறாக அங்கு கொடுக்கப்பட்டது மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம். நாம் பெறுவது தூய ஆவியால் பெறுகின்ற ஒரு அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின்பு, தன்னுடைய விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், இதோ உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் சொன்னார். தந்தை மகன் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னார். அப்ப தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் எங்கே திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான திருமுழுக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும் போதே என்ன செய்யுது, ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்குது. ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்குது. அப்ப ஜென்ம பாவம் என்ன செய்யணும், குழந்தையை விட்டு அகன்று போகணும். அகன்று போகல அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் குழந்தை என்ன நோயிலே இருக்கா, போய் ஞானஸ்தானம் கூட அடிமாங்க. போய் ஞானஸ்தானம் கூட. ஏன்? பாவம் போட்டோம். பாவம் என்பது ஒரு நோய். பாவம் என்பது ஒரு நோய். இந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் 40 நாளில் என்ன செஞ்சிடும், நாம ஆலயத்துக்கு எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கணும். திருமுழுக்கு என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, பெயரிடுவது மட்டுமல்ல, மாறாக திருமுழுக்கு என்பது ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு எந்த திருமுழுக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? பல நேரத்தில் நாம பெரிய அறிவாளிகள் மாதிரி என்ன செய்யறோம், இங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருந்துட்டு எங்கேயாவது போய் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கியிருப்போம். அதை விட வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. அதை விட வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். உறுதி பூசல் என்பது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். குருத்துவம் என்பது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். ஏன்? இதை திருப்பி வாங்க முடியாது. ஒரு தடவை கொடுத்தா கொடுத்தது தான். ஒரு தடவை கொடுத்தா கொடுத்தது தான். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்காரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வெளியூர் போறாரு, இந்துவா மாறிட்டாரு, மீண்டும் வருகின்ற பொழுது அவருக்கு என்ன செய்ய முடியாது, ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஏன்? ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். அதனாலதான் நாம யாருடைய திருச்சபை, யாருடைய ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்வோம் என்றால், நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபை CSI சகோதரர்களுடைய திருமுழுக்கு என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை போல கரெக்டா ஒத்து போவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்கா என்ன செய்ய உண்டு, சர்ச்சு உண்டு. சும்மா அங்கங்க கூடாரம்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வச்சு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு என்று சிஸ்டமேட்டிக்கா உண்டு. அவங்க என்ன செய்வாங்க, தந்தை மகன் தூயாவின் பெயரால் தான் திருமுழுக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் அங்கிருந்து வருகின்ற பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நீங்க எந்த சர்ச்சு அப்படின்னு கேட்போம். நீங்க CSIயா, அப்போ உங்க ஞானஸ்தானம் செல்லும். நீங்க வேற ஏதாவது சபையில இருந்து வந்தீங்கன்னா உங்க ஞானஸ்தானம் செல்லாது. ஏன்? ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்த ஃபார்முலா அங்க இருக்காது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, தந்தை மகன் தூயாவின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இன்னைக்கு வரை பார்க்கிறோம், எங்கெங்க சோஸ்திர பண்டிகைலாம் நடக்கும் அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கடைசி நாளில நம்முடைய தாய் திருச்சபையிலிருந்து அருட்தந்தையர்களை அவர்கள் அழைத்து என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, எங்கே போய் நாம் பார்க்கின்றோம், அதை தான் நமக்கு முக்கியம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முக்கிய எடுக்கக்கூடிய கோஷ்டிகள் கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் முக்கணும், அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. எதுக்கு முக்கணும்? பல நேரத்தில் விவரம் தெரியாம என்ன செய்யறோம், நாம போய் முங்கி எந்திரிக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வளவு தூரத்திற்கு நாம் அறிவு கட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மை எத்தனை தடவைனாலும் வாங்கிடலாம், நோயில் பூசல் எத்தனை தடவைனாலும் வாங்கிடலாம், பாவ சைத்தல் எத்தனை நாளும் செய்யலாம். என் திருமணம் கூட ஏதாவது ஒரு பார்ட்னர், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ இறந்து போயிட்டாங்கன்னா கூட மீண்டும் திருச்சபை முறைப்படி மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குருத்துவமோ உறுதி பூசலோ அல்லது ஞானஸ்தானமோ மீண்டும் கொடுக்கப்பட மாட்டாது. ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். ஒரே ஒரு தடவை தான். நீங்க இங்க வாங்கிட்டு அங்க போய் முங்கி எந்திரிக்கீங்கன்னா உங்களுக்கும் கடவுளுக்குள்ள உறவு போச்சு, முடிஞ்சு போச்சு. நீ எத்தனை தடவை முங்கி எந்திரிச்சாலும் நீ என்ன செய்ய மாட்ட, அந்த உறவுக்குள் வர முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். அவங்க வருவாங்க, எதையா சொல்லுவாங்க, நாம குழம்பி போயிருவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழப்பத்திலிருந்து தீர்வு. ஏன்னா பல நேரத்தில் நம்ம குழப்புவதற்கு காரணம் இந்த திருமுழுக்கு தான். இந்த திருமுழுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்? இந்த கிறிஸ்மா தைலம் என்பது நம்முடைய உச்சந்தலையில் என்ன செய்யுது, குருவானவரால் அங்கு சிலுவை அடையாளம் வரைப்படுகிறது. கிறிஸ்மா ஆயுளை பெற்றவர்கள் மீண்டும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதனாலதான் ஒருவேளை ஒரு அருட்பணியாளர், ஒரு சாமியார் நோயில படுத்து கிடக்காரு அப்படின்னா அவருக்கு உறுதி பூசல் என்ன நோயில் பூசல் என்ன செய்வாங்க, இந்த கையில கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம மக்கள் நோயில் பூசல் கேட்டாங்க அப்படின்னா குருவானவர் என்ன செய்வாரு, இந்த கையில கொடுப்பாரு. ஆனா சாமியார் நோயில இருக்காரு அப்படின்னா அவருக்கு நோயில் பூசல் கொடுக்காங்கன்னா என்ன செய்வாங்க, இங்க தான் கொடுப்பாங்க. ஏன் இங்க கொடுக்க முடியாது? இது அபிஷேகம் ஏற்கனவே செய்யப்பட்டது. அபிஷேகம் ஏற்கனவே செய்யப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, விவரம் தெரியாமல் பல நேரத்திலே நாம் ஆபத்திலே விழுந்து விடுகின்றோம். ஏதோ முன்னிதரை எதிர்க்கிறோம். இல்ல, நீ விசுவாசத்தை மறுதலிக்க, நீ விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறாய்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரத்துல தன்னம்பிக்கையும் கிடையாது, பல நேரத்துல இறை நம்பிக்கையும் நம்மகிட்ட என்னச்சுது, நம்முடைய வாழ்க்கையில ஆட்டம் கொண்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தடவை ஒரு நல்ல கத்தோலிக்க ஒரு மனிதர் தான். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நல்ல மனுஷன். செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போயிடுவாரு, புதன்கிழமை என்ன செஞ்சிருவாரு, சூசைப்பர் கோயிலுக்கு போயிடுவாரு, வியாழக்கிழமை குழந்தையேசுக்கு போயிடுவாரு, வெள்ளிக்கிழமை என்ன செய்வாரு, திருதே ஆண்டவர் கோயிலுக்கு போயிடுவாரு. நல்ல மனுஷன். சனிக்கிழமை மாதா கோயிலுக்கு போயிடுவார். ஆனா கொஞ்ச நாளா என்ன செய்யல, ஆளை காணல. ஒரு நாள் தேடி போனா அவர் சொல்றாரு, நான் கூடாரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னார். நான் எங்க போயிட்டேன்? கூடாரத்துக்கு போயிட்டேன். அடே, எவ்வளவு பக்தியான ஆளு, நீ என்ன கூடாரத்துக்கு போயிட்ட அப்படின்னா, அவருக்கு சோம் இல்லை. சோம் இல்லாமல் என்ன செஞ்சிருக்காரு, ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காரு. அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, வெள்ளச்சேலை கட்டிட்டு ஒரு 5-6 பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சுத்தி வந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு, அவர் போயிட்டார். அவர் சொன்னார், அவங்க சுத்தி வந்தாங்க, எனக்காண்டி ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், அதுதான் அவங்க தொழில் வேற பணி வேற. தொழில் வேற பணி வேற. நீ யார்ட்டையா சொன்னியா? சொல்லலை. என் அன்புக்குரியவர்களே, அவங்க பையன் ஒரு விவரமான பையன். அவனுக்கு ஒரு பைபிளை கொடுத்தாங்க. அவனும் வாஸ்தான், கடன்னு வாஸ்தான். அவன்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து என்ன செய்யணும், நீ முங்கி ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னா. வெரி குட், நான் வாங்குறேன். அப்போ என்ன செய்யுங்கன்னா, எனக்கு பாஸ்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு எங்கே வாங்கினார் ஞானஸ்தானம்? யோர்தான் ஆத்தங்கரையில் தான் வாங்கினார். நான் அங்கே தான் வாங்குவேன். எனக்கு பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் அங்கே வந்து வாங்கிக்கிடுதேன். ஓடியே போயிட்டார். பல நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, எல்ஐசி ஏஜென்ட் போல, எல்ஐசி ஏஜென்ட் என்ன செய்வாங்க, 10 பேரை பிடிச்சா அவங்களுக்கு ப்ரொமோஷன். அதே போலதான் அது. அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஏன்னா குறை சொல்லக்கூடியவர்கள் நாம விசுவாசத்துல உறுதியா இல்லை. நாம உறுதியா இல்லாதனால தான் என்ன செய்யுது, பல நேரத்தில் தீய ஆவிகள் உள்ளுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கு. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கை வைத்து பல நேரத்திலே விசுவாசத்தை இழந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த குழந்தைக்கு பதிலாக என்ன செய்யறோம், பெற்றோர்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள், கேட்கப்படுகிறது. இந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பேன் என்று உறுதி தருகிறீர்களா? ஆமா சாமி அப்படி சொல்றோம். அதே போல ஞான பெற்றோர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த குழந்தைகளின் பெற்றோர் இந்த குழந்தைக்கு உதவி செய்யும்போது நீங்களும் உதவி செய்வீர்களா? ஆமான்னு சொல்றாங்க. சொன்ன பிறகுதான் என்ன செய்யறாரு, சாமியார் மத்ததுக்கே போறாரு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறு குழந்தை பேச முடியாத ஒரு குழந்தை தான், வாய் திறக்க முடியாத ஒரு குழந்தை தான், அங்கு நடப்பது என்ன என்று கூட தெரியாத ஒரு குழந்தை தான். என் அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைக்கு பதிலாக பெற்றோரும் ஞான பெற்றோரும் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள். எப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யார் சாப்பிடணும்? தாய் தான் சாப்பிடணும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யாரு தண்ணி குடிக்கணும்? தாய் தான் தண்ணி குடிக்கணும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாய் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதே போல விசுவாச வாழ்க்கையிலே இந்த சிறு குழந்தை ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது இந்த குழந்தையின் சார்பாக நிற்கக்கூடிய பெற்றோரும் ஞான பெற்றோரும் தான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டாம், எல்லா காரியத்தையும் செய்யணும். அதுதான் வாழ்க்கை. பதில் கொடுக்கிறோம்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே அதை மறந்து போய் விடுகின்றோம். ஞான பெற்றோருக்கு என்ன ரோலு தெரியல, பெற்றோருக்கு என்ன ரோலு தெரியல. நீங்க அந்த குழந்தையை விசுவாசத்தில் வளர்க்க முயல வேண்டும். அந்த குழந்தைக்கு பதிலாக நீங்க சொல்றீங்க, சாத்தானின் ஆரவாரங்களை விட்டு விடுகிறாயா? விட்டு விடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம்புகிறாய்? நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து நம்புகிறாய்? நம்புகிறேன். ஏன் சொல்றோம்? என்ன அது ஒரு சடங்கா? இல்ல. என் அன்புக்குரிய, அது நம்முடைய விசுவாச வெளிப்பாடு. விசுவாச வெளிப்பாடு. அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க. ஞான பெற்றோர் யாருன்னு கிடைக்காது, அந்த ஓரத்தில் இருப்பாங்க. ஏய்யா என் குழந்தைக்கு ஞான பெற்றோரா வா அப்படிம்பாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தோம், ஞான பெற்றோர் முடிவு செஞ்சிருந்தோம். நான் குழந்தையை பெற்றுக்கிட்டோம்னா நீ தான் ஞான பெற்றோர்னு சொல்லி கொடுத்தோம். அவ்வளவு தூரம் முடிவு செய்யக்கூடிய நாம குழந்தையை வளர்ப்பதிலே பல நேரத்தில் கோட்டையை விட்டுருந்தோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசம் எங்க? நீ இங்க தானே வாங்கின. வாப்பா உங்க குழந்தையும் விசுவாசத்துல இதுல தான் வளர்க்கணும். உங்க அம்மா அப்பா உன்னை இதுல தானே வளர்த்தாங்க, இந்த விசுவாசத்துல வளர்த்தாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும். விசுவாசம் உறுதிப்படுத்தாத வாழ்வு எந்த சபைக்கு போனாலும் நிற்காது. இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, நாளைக்கு போயிட்டே இருக்கும். அது அல்ல விசுவாசம் என்பது ஒரு தடவை தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது அது ஒன்றுதான். தாய் திருச்சபை வழியாக எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில
இன்னும் ஒருபடி மேலே நின்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த திருமுழுக்கு வழியாக 2 விதமான காரியங்களை பெறக்கூடிய நாம், ஒன்று கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். இன்னொன்று ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம், நம்முடைய வாழ்வு மாறுபட வேண்டும், நம்முடைய வாழ்வு வித்தியாசப்பட வேண்டும். என் அன்புக்குரியலை, எப்படி வித்தியாசப்படணும், எப்படி மாறுபடணும்? ஆண்டவர் இயேசு யோர்தானிலே அவர் திருமுழுக்கு பெற்றபோது அவருடைய வாழ்வு மாறுபடுகின்றது. அவருடைய வாழ்வு மாறுபடுகின்றது. எப்படி மாறுபடுது? அதுவரை 30 வயது வரை பெற்றோரோடு இருந்த ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு வெளியே சென்று பொது பணியை ஆரம்பிக்கின்றார். லூக்கா நற்செய்தி 4:16 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு வாழ்வு, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, பார்வையற்றோருக்கு பார்வை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க என்று சொல்லி தனது பொது பணியை தொடங்குகின்றார். அதே போல திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருடைய பாதையிலே நடக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இறையாட்சியை உருவாக்க வேண்டும், பிறரன்பு பணியை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கேட்கின்றார். பழைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. அதனால தான் திருமுழுக்கு என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இயேசுவோடு இறந்தோம், இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டோம், இயேசுவோடு உயிர் தெழுந்தோம். அதுதான் திருமுழுக்கு. அவரோடு இறந்தோம், அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம், அவரோடு உயிர் தெழுந்தோம். பழைய வாழ்வுக்கு மூடி போட்டாச்சு. அப்ப புதிய வாழ்வு நம்மில் வருகின்றது. புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சாட்சியாக இருக்கின்ற போதுதான் வானம் திறப்பதையும், ஆண்டவர் இயேசு எப்படி தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றது கொண்டு போல நமக்கும் ஆசீர்வாதம் காத்திருக்கும். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என் அன்பார்ந்த மகள், இவள் பொருட்டு இவன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற அந்த வார்த்தையை நாம் கேட்க முடியும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை போல நமது வாழ்க்கை மாறுபட வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் இறைமக்களாகிய நாங்களும் திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும்,
எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவிடம் இருந்த மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகாளும் தலைவர்களும் எம் தாய் திருநாட்டை ஆட்சி புரிவோரும் நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று கடவுள் தேர்ந்தெடுத்த மக்களும் பூரிக்கும் வண்ணம் நல்லாட்சி நடத்தவும், நேர்மையாக செயல்படுவதிலும், நீதியை நிலைநாட்டுவதிலும், அமைதியை நாடுவதிலும், அனைவருக்குமான நலத்தில் முனைப்பாய் இருப்பதிலும் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ என் ஊழியர், என் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட குருக்களும் துறவியரும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இருந்து பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை மீட்க நீர்தாமே ஆசி அருள வேண்டுமென்று, இன்னும் பல பேர் தேவ அழைத்தல் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆள் பார்த்து செயல்படாத கடவுளின் பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை நம்பும் மக்களாகவும் திகழ்ந்து எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் உழைக்கும் இடங்களிலும் வாழும் சமுதாயத்திலும் அமைதியின் தூதுவர்களாகவும் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடையவர்களாகவும் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் மெலிசா அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களின் சமாதானம் நிலவவும், தொழில் சிறப்பிக்கவும், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு நலம் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். வல்லமையான தெய்வமே, அருள் மிக்கவரே, உமது அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே தேடுங்கள் என்று அழைப்பு கொடுத்தீரே. அவர் அண்மையில் இருக்கும்போது அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. ஆண்டவரே, இதோ இந்த ஞாயிறு திருப்பலியிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசன்னத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் தூபம் போல உம் திருப்பாதம் வருவதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி சென்றாது போத, ஆண்டவரே, உமது வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பாக எந்த நோக்கத்திற்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை எங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். தூய தந்தையே, சீயோனிலிருந்து இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதித்தவரே, இதோ உமது மத்தியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மாசற்றவர்களாக வாழ ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை தயவாய் கேளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருவடி
சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கை ஏற்றருளும். மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் விசுவாசிகளின் காணிக்கை சிறப்பாக அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பைத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் இந்த நாளிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் அந்தோணி சவரியம்மாள் குடும்பத்தையும், மேலும் திருமதி அல்போன்ஸ் அவருடைய குடும்பத்தையும் பிறந்த நாளை கொண்டாடும் பொன் பிரபாவியம் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அந்தோணி சாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வருகின்ற வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் மாலை
7:15 மணியளவில் திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை தமிழர் திருவிழா பொங்கல் திருவிழா முன்னிட்டு திருப்பலியானது காலை 8:30 மணிக்கு நடைபெறும். பொங்கல் திருவிழாவுடைய சிறப்பு திருப்பலியானது காலை 8:30 மணிக்கு நடைபெறும். திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் முடிவில் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும். இனிப்பு பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே விளையாட்டுப் போட்டியானது ஆரம்பமாகும். அன்றைய தினம் விளையாட்டுப் போட்டி முழுவதுமாக நடைபெறும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விளையாட்டு நடைபெற இருக்கின்றது. அனைத்து விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அன்றைய தினம் 6:30 மணி அளவில் நற்செய்தி கூட்டமானது ஆரம்பமாகும். தொடர்ந்து திருப்பலி, அதை தொடர்ந்து ஜெபமாலை, அதாவது நமது பாத்திமா மாதா சிறிய சப்பர பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். ஜெபமாலை ஜபித்து கொண்டு அந்த சப்பர பவனி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை செபஸ்தியார் திருவிழாவை அன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். அன்றைய தினம் வழக்கம் போல காலை 10:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். மதியம் 2 மணிக்கு வழக்கம் போல செபஸ்தியாருடைய திருவிழாவினுடைய சப்பர பவனி நடைபெறும். அந்த திருவிழாவிலும் சப்பர பவனிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நேற்றைய தினம் நமது ஆலயத்தை சுற்றி சிறப்பாக சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த எலிசா அன்பித்தாரு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சாமுவேல் அன்பத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சாமுவேல் அன்பத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, யூபிலி ஆண்டு நிறைவானது இன்றைய நாளிலே நமது பேராலயத்தில் வைத்து சரியாக மாலை 4 மணிக்கு இறை செய்தியோடு நடைபெறும். தொடர்ந்து 5:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி பொதுநிலையினரின் பணிக்குழு கூட்டமானது தென்காசியில் வைத்து நடைபெற இருக்கின்றது. 24 சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு. எனவே இந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண வகுப்பானது வருகின்ற 16, 17ஆம் தேதி பிப்ரவரி 6, 7 நாட்களிலே நமது சாந்தி நகரில் வைத்து இந்த நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நமது நோட்டீஸ் போர்டிலே அன்பிய சம்பந்தமான போட்டிகள் குறித்து விவரங்கள் இருக்கின்றன. கட்டுரை போட்டியும் நடன போட்டியும் இருக்கின்றது. எனவே கட்டுரை போட்டிக்கு 3 தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே 24ஆம் தேதி தான் தென்காசியில் வைத்து நடக்கின்றது. எனவே ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளை அன்போடு வரவேற்கின்றோம். தேவைப்படுவோர் அதில் உள்ள தலைப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, உறுதி பூசுதல் நம்முடைய ஊரிலே 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. பிள்ளைகள் கட்டாயம் வகுப்பிற்கு வர வேண்டும். திருப்பலி முடிந்தவுடன் உறுதி பூசல் வகுப்பு நடைபெறும். எனவே பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்னன்னா கடைசி நேரத்தை வந்துட்டு நான் சேர்க்குறேன் அப்படின்னா பெரியவங்களுக்கு ஓகே, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம எக்ஸப்ஷன் கொடுக்க முடியாது. அதனால் பெற்றோர்கள் நீங்கள் தான் பார்க்கணும். கடைசி நேரத்தை வந்துட்டு பைசா கொடுத்தா உறுதி அப்படி கிடையாது. பயிற்சி எடுத்தால் தான் உறுதி பூசுதல், பயிற்சி எடுத்தால்தான் உறுதி பூசுதல் என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பயிற்சியே பெறாமல் எதுவுமே தெரியாமல் நம்ம உறுதி பூசல் வாங்கணும்னா அது என்னன்னே தெரியாமல் போயிடும். அதனால் பிரியமானவர்களே, மீண்டும் சொல்கிறேன், ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, அங்கே மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும், அதில் வரணும் அப்படின்னா கட்டாயம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போவும் கிளாஸ் நடக்கும். இதுக்கு முடிஞ்சு மாலையிலும் வகுப்புகள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உமது இரக்கத்தை கனிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உம்முறை திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருமுழுக்கினால் கடவுளின் பிள்ளையாக உயர்த்த பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நமது விசுவாசத்திலே உறுதியாக இருந்து சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.